வணக்கம் நண்பர்களே. இன்று உலகம் முழுவதும் மனிதநேயத்திற்காக அறியப்படும் ஒரு மிகப்பெரிய பெண்மணியை பற்றி பார்க்கலாம். அவர்தான் அன்னை தெரசா. அன்னை தெரசாவின் பெயர் அக்னஸ் கோஞ்சா போஜாட்டியு. 1910ஆம் ஆண்டு பிறந்த இவர் பின்னர் இந்தியாவிற்கு வந்து ஏழைகள், நோயாளிகள், ஆதரவற்றவர்கள் மற்றும் கைவிடப்பட்டவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். கொல்கத்தாவில் தெருக்களில் ஆதரவின்றி இருந்த மக்களை பார்த்தபோது அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் மிகவும் வலுவாக உருவானது. அவர் தொடங்கிய மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பு உலகின் பல பகுதிகளில் ஏழைகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு சேவை செய்ய தொடங்கியது. அன்னை தெரசா நமக்கு சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்மால் எல்லோருக்கும் பெரிய விஷயங்களை செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் சிறிய விஷயங்களை மிகுந்த அன்புடன் செய்ய முடியும். அதாவது உதவி செய்வதற்கு நாம் பெரிய பணக்காரராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நம்மால் முடிந்த ஒரு சிறிய உதவியை கூட அன்போடு செய்தால் அது ஒருவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். மேலும் அவர் அன்பை பற்றி மிகவும் அழகாக பேசினார். ஒருவரிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், பொருள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவரிடம் அன்பான வார்த்தைகள் இருக்கலாம். சில நேரங்களில் ஒருவரிடம் நாம் பேசும் ஒரு நல்ல வார்த்தையே அவருக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கலாம். அன்னை தெரசாவின் சேவையை உலகம் மதித்தது. அவருக்கு 1979ஆம் ஆண்டு நோபல் அமைதி பரிசு வழங்கப்பட்டது. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை விருதுகள் அல்ல. தன்னை விட கஷ்டத்தில் இருந்த மனிதர்களை மனிதர்களாக மதித்து அவர்களுக்காக வாழ்ந்ததுதான் அவருடைய மிகப்பெரிய சாதனை. அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அழகான பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் செய்யும் செயல் சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை அன்புடன் செய்யுங்கள். நம்மை சுற்றியிருக்கும் ஒருவருக்கு இன்று ஒரு உதவி செய்யலாம், ஒரு நல்ல வார்த்தை சொல்லலாம், மனமுடைந்த ஒருவரை ஆறுதல் படுத்தலாம். ஏனென்றால் மனிதநேயம் என்பது பெரிய விஷயங்களில் மட்டும் இல்லை, நாம் தினமும் செய்யும் சிறிய அன்பான செயல்களில்தான் இருக்கிறது. இதுதான் அன்னை தெரசா நமக்கு விட்டுச் சென்ற மிக அழகான செய்தி. நன்றி.